வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ். வழக்கம் போல் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஒரு பிளேஸ் இருந்துச்சு, கிரில் அண்ட் சில் அப்படின்ற ஒரு இடம் இருந்துச்சு. அது எப்படி ஃபுட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ண வந்திருந்தோம். ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா வெளியும் இருக்குது சீட்டிங்கு, அதேமாதிரி உள்ளே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது. இங்கே பிளேஸ் எல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். மெனு எல்லாம் கொஞ்சம் ஹை பட்ஜெட் தான் இருக்குது. ஆனால் கூகுள் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.7 இருக்குது. ஸோ ஃபுட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி சொல்கிறேன். இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், டைனமிக் சிக்கன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கா என்ன எப்படின்ட்டு சாப்பிட்டு சொல்கிறேன். நல்லா இருக்கா, லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மேலே ஊற்றிக்கிற சாஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக நல்லா தான் இருக்குது. சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லைன்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள். சிக்கன் சப்ளை பண்ணுறவங்க வந்து ஆர்டர் பண்ணி இங்கே வெளியே வச்சுருக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இமீடியட்டாக ரெடி பண்ணி தருவாங்க. சார்ஜா ஷேக் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். பூஸ்ட் ஏதோ ஹார்லிக்ஸோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஹார்லிக்ஸ் தான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மெக்சிகன் பார்பிக்யூ. ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது, ஜூஸியாக இருக்குது, ஃப்ரை நல்லா இருக்குது. ரொம்ப ஆயில் இல்லாமல் மீடியமாக இருக்குது. இந்த மாதிரி மசாலா ஜாஸ்தி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. கரெக்டாக ஃப்ரையும் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஹாட் ரோஸ்ட் மில்க். ஆனால் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. கோல்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ளேவர் மசாலா மில்க், பவுடர் மில்க். இது ஃப்ளேவர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. பவுடர் மில்க், இது நேச்சுரல் மில்க் கிடையாது. இது பார்க்க சர்க்கரை உப்பான்னு தெரியல, ரொம்ப சின்னதாக இருக்குது. சரி போட்டு பார்ப்போம். நீங்கள் இங்கே பெங்களூரில் இருந்தீங்கன்னா சாய் டைம்ஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் இந்த மாதிரி தான் ஃப்ளேவராக இருக்கும். மேங்கோ ஃப்ளேவர், ஆப்பிள் ஃப்ளேவர், அந்த மாதிரி. இது ரோஸ் ஃப்ளேவர். அங்கேயே குடிச்சிட்டு போகலாம். அங்கேயும் வந்தீங்கன்னா இது ட்ரை பண்ணாதீங்க. சேம் அந்த மாதிரி தான் இருக்குது. லைட்டாக சுகர்லாம் போட்டுருக்கு. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக சுகர், ஸ்ட்ராபெரி தெரியும், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது ரோஸ்ன்னு போட்டு வச்சுட்டுருக்குறாங்க. ரோஸ் அந்த மாதிரி அந்த ஃப்ளேவர் இல்லை, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் இருக்குது. இது வெறும் கலர் வேறு போட்டிருக்காங்களான்னு தெரியல. மாதிரி சப்புன்னு இருக்குது. இல்லை இந்த மாதிரி தான் இருக்குமான்னு தெரியல. நான் ப்ரான்ஸ் இது வீட்டில் செஞ்சு நான் சாப்பிட மாட்டேன். நான் இங்கே எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவாங்க. நல்லா தான் இருக்குது. ரொம்ப ரப்பர் மாதிரியும் இல்லை, ஒரு மாதிரி சாஃப்டாகவும் இல்லை, கரெக்டான ஷேக்கில் தான் இருக்குது. ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரப்பர் மாதிரி ஆகிடும். நல்லா தான் இருக்குது. ஆயில் தான் ஜாஸ்தி இருக்குது. மிச்சபடியாக நல்லா தான் இருக்குது. ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது, ரப்பர் மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் பைட் நல்லா கொஞ்சம் அப்படி நல்லா இருந்துச்சு.
ஏதோ காலைல வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும், ஆடாக இருக்கும். ஸோ மிச்சப்படி நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி ஸ்பைஸியும் இல்லாமல் ஒரு மாதிரி சப்புன்னு இல்லாமல் நல்லாயிருக்கு. அமெரிக்கன் சீஸி பர்கர் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் பாருங்கள். ஒரு ஃபில்லிங்ஸ் தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ரொம்ப வெஜ்ஜஸும் இல்லை, ஜாஸ்தி இது தான் இருக்குது. மீட் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த சாஸு வெஜ்ஜஸும் அவ்வளோ ஜாஸ்தி இல்லை, நல்லா இருக்காங்க. மேலே இருக்கிற ப்ரெட்டும் நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப வெந்து போக இல்லாமல் அப்படி இல்லாமல் இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. எல்லாம் முடிஞ்ச அனுப்பி லாஸ்ட்டாக ஒரு ஹவுஸ் மில்க். சாப்பிட்டதில் பார்த்திங்கன்னா பாபிக்கும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அமெரிக்கன் பர்கரும் நல்லா இருந்துச்சு. அந்த ப்ரான் அவ்வளோ நல்லா இல்லை, ரோஸ் மில்க்கும் அவ்வளோ நல்லா இல்லை. ஷார்ஜா அது ஒரு அளவுக்கு இருந்துச்சு. அந்த பர்கர் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. So see you soon. Until then, take care. Bye bye.